2019 ரிலீஸ் ஆன ஸ்டே அவுட் ஸ்டே அலைவ் அப்படின்ற ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே சேர்ந்து கேம்பிங்காக ஒரு தடை செய்யப்பட்ட இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சின்ன விபத்துனால அவங்க ஃப்ரெண்ட் அங்கிருந்து குகைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஃப்ரெண்டை காப்பாத்த போகும்போதுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த குகைக்குள்ள நிறைய தங்க கட்டிகள் இருக்குன்னு. பேராசப்பட்ட அவங்களால அந்த ஒரு தங்க கட்டியும் தூக்கிட்டு வெளியே ஓட முடியல. ஏன்னா வெளியே வந்தா அவங்களுக்கு சாவ நிச்சயம். அப்படி என்ன அந்த குகைக்குள்ள ரகசியங்கள் இருக்கு, அதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றத இந்த படத்தை ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த படம்னு சொல்றாங்க. சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒசமெரி அப்படின்ற இடத்துல அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பழங்குடியினர்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் போறாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல நிறைய தங்கங்கள் இருக்கிற விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. சோ அதெல்லாம் அவங்க சரி செய்யறதுக்காக போகும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அங்க இருந்த பழங்குடியினரான சீஃப் டினாயான்றவரோட பையன் அங்க தங்கத்தை தோண்ட வந்தவங்களால கொலை செய்யப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம இதனால கோபமடைஞ்ச அவங்க அப்பாவும் அங்கேயே இறந்துட்டாரு. ஆனா அவர் சாகிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு விஷயத்த சொன்னாரு, நீங்க என்ன கொலை பண்ணலாம், ஆனா நான் இறந்த பிறகு என்னோட ஆத்மா இங்க இருக்கிற கல்லிலையும் ஆறுலையும் காத்திலும் சுத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களை நாங்க பழி வாங்குவோம் அப்படின்ற வார்த்தைகள் அங்க எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் எல்லாம் 1851ல நடந்ததுன்றத சொல்றாங்க. இப்ப அந்த சாவும் நிறைஞ்ச காட்டை காமிக்கிறாங்க. பயங்கரமான காத்து அடிக்குது. இப்ப அந்த குகைக்குள்ள இருந்து யாரோ பயங்கரமா கத்துற மாதிரி சத்தம் வருது. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 5 பேரும் அவங்களோட வெக்கேஷனை ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்காக கேம்பிங் போடுறதுக்காக அந்த சாபம் நிறைஞ்ச காட்டுக்குள்ள வராங்க. அவங்க எல்லாம் கார் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த இடம் இப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்ன ஒரே பிரச்சனைனா இங்க சர்வீஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னும் போது இப்ப போன்ல ஒர்க் ஆகுதுல, திடீர்னு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா செத்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி வேடிக்கையெல்லாம் பேசிட்டே இருக்கும் போதுதான் எம்மின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவளோட பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் பயந்துட்டே இருப்பாரு. எனக்கு என்ன இந்த இடம் சரியா பண்ணல, நம்ம வேற ஏதாவது பிளான் போடலாமேன்னு போது ஆல்ரெடி வந்தாச்சு ப்ரோ, ஏன் பயந்துகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சில்லா இருங்க, எங்க ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினோட அக்காவும் இந்த டூருக்கு வந்திருப்பாங்க. அவங்க பேரு டோனா. அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த காட்டுக்குள்ள போறதுக்கான மேப் கைட்லைன்ஸ் எல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு அங்க என்ட்ரன்ஸ்குள்ள போறாங்க. டிக்கெட்டை எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல. டிவில ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதாவது 1850 காலகட்டத்துல கவர்மெண்ட்டுக்கும் இங்க இருந்த பழங்குடியினருக்கும் போராட்டம் நடந்தது. என்னங்க இந்த பழங்குடியினர் அவங்க இடத்த கவர்மெண்ட் எடுத்துக்க கூடாதுன்னு சண்டை போட்டாங்க. அப்ப நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா அவங்களால வெளியே உயிரோட போக முடியாதுன்னு இறந்து போன பையனோட அப்பா சாபம் விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் டிவில ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் எம்மியோட பாய் ஃப்ரெண்ட் பாத்துருவான். அவன் ஆல்ரெடி பயந்துகிட்டு இருப்பான். ஐயோ இங்க கூட்டிட்டு வந்து நம்ம உசுரை எடுத்துருவானுங்க போல அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் அங்க இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து வேடிக்கையா விளையாடிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே நேரம் ஆயிடுச்சு, நம்ம மேப் வாங்கிட்டு இங்க போலாம், யாராவது இருக்காங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா யாருமே இல்ல. ஃப்ரிட்ஜுக்கு கீழே ரத்தம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஒருவேளை இங்க யாராவது மர்டர் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ஏமி சொல்லும் போது டோனாவும் அதெல்லாம் இருக்காதடி அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு லேடி வராங்க. உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு போது ஆமா மேம் நாங்க இங்க கேம்ப் போட போறோம், சோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் உங்ககிட்ட காமிக்க வந்தோம் போது ஓகே இதான் உங்க ப்ரூஃபா சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. நீங்க தங்க போற இடத்துக்கு பக்கத்துல தான் ஒரு இடம் இருக்கு. அது கொஞ்சம் பயங்கரமான இடம், கொஞ்சம் பார்த்து சேஃபா இருந்துக்கோங்க, இங்க நிறைய சம்பவங்கள் அடிக்கடிக்கு நடக்கும். எனக்கு அதுலயும் டோனா உன்னை பார்க்கும் போது என் பொண்ணோட ஞாபகமா இருக்குமா, கொஞ்சம் பார்த்து இரு. அப்படி உங்க பொண்ணுக்கு என்னாச்சு, அவ இப்பதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனான்னு போது அப்படியா சரி ஓகே நாங்க இங்கிருந்து போறோம்னு சொல்லிட்டு டோனாவும் எம்மியும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினும் அங்க வந்துருவா. இப்ப அந்த லேடியும் அந்த இடம் கொஞ்சம் ஆபத்தானது, நீங்க வர சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்களுக்கு வழி தெரியாம இருக்கலாம், நான் வேணா உங்களுக்கு கைட் பண்ண கூட வரவானும் போது ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், என் பாய் ஃப்ரெண்ட் இருக்காம பாத்துப்பா, நீங்க கேட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப அந்த பாட்டியும் ஆரம்பத்துல நல்லதான் இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு என் உதவி தேவைப்படும், நான் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் உங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோனி சொல்லிட்டு இருக்கா. எம்மி உனக்கு அறிவே இல்லடி, அவங்க வரேனாங்கன்னா நீ மண்டையாட்டிட்டு இருப்பியா, யாருன்னே தெரியல, அவங்க பொண்ணு வேற இறந்துட்டாங்கன்ற, நம்மள ஏதோ கூட்டிட்டு போய் ஏதோ பண்ற போறாங்க அப்படி இல்ல அவங்க ஹெல்ப் பண்றது தானே சொன்னாங்க, நமக்கு வேற இதெல்லாம் புது இடம் அப்படின்னும் போது பின்னாடி திரும்பி பாரு அந்த லேடி நம்மள ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வருதான், எனக்கு அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நைட்டு ஹீரோயினும் உங்க பாய் ஃப்ரெண்டும் கதைகள் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எம்மியோட பாய் ஃப்ரெண்டும் அங்க வரான். எனக்கு இந்த இடம் கொஞ்சம் பயமா இருக்குன்னும் போது அவனை பயமுறுத்ததுக்காக ஹீரோனிய பாய் ஃப்ரெண்டு இங்க நிறைய பேர் இறந்தாங்க, அவளோட உடலாம் இங்கதான் இருக்குன்னு சொல்லும் போது அவன் இன்னும்
ரொம்பவே பயந்து போயிடுறான். எம்மி நான் இங்க இருந்து போறேனே, நான் வேணா இங்க வெளியே ஒரு ஹோட்டல் இருக்கு, நைட் அங்கேயே தங்கிட்டு காலைல இங்க வந்துடுறேனே எம்மி என்னும் போது, சும்மாறா ஏன் அவனை பயமுறுத்துறீங்க, நான் தான் கூட இருக்கல, உனக்கு ஒன்னும் ஆகுது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க டோனா சும்மா நடந்துகிட்டே இருப்பா. இதை பார்த்தா ஹீரோயினும் ஏன்கா நடந்துகிட்டே இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னும் போது, இல்ல எனக்கு தூக்கம் வரல, நான் கொஞ்சம் தூரம் வாக் போறேன் போது, இந்த நைட்ல இந்த காட்டுல வாக்கிங் அவனுக்கு நம்ம போது, நான் நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருப்பா. இப்ப ஹீரோனே உங்க பாய் ஃப்ரெண்டு கேட்ட பாவம் அக்கா அவளோட காலேஜ் லைஃபா பாதிலே விட்டுட்டு வந்துட்டா, அவங்க பாய் ஃப்ரெண்டு கூடயும் பிரேக்அப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவளுக்கு எப்படி தூக்கம் வரும், வாக்கிங் போறது நல்லதுதான், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா அப்படின்றத சொல்லிட்டு இருப்பா. அக்கா நடந்து போயிட்டே இருக்கும் போது கொஞ்சம் பயங்கரமான சத்தங்கள் கேட்கும், விலங்கெல்லாம் சண்டை போற மாதிரி தெரியும். அவங்க கிட்ட ஏதாவது ஓடி வந்துட போது, அவனுக்கு ஏதாவது ஆயுமே சொல்லி அவ அலறிச்சு ஓடும் போது கார் ஸ்லிப் ஆகி வேகமா உருண்டு அங்க சாபம் நிறைஞ்ச ஒரு குழிக்குள்ளேயே அவள் விழுந்துருவா. அவ விழுந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் கேக்குதுன்னு சொல்லி எம்மியா உங்க பாய் ஃப்ரெண்ட் எழுந்து பாப்பாங்க. ஏன் இந்த இடம் இப்படி அமைதியா இருக்குன்னும் போது, இப்போ டக்குன்னு யாரும் உள்ள வராங்க, பார்த்தா ஹீரோயினா உங்க பாய் ஃப்ரெண்ட் தான். பயந்தீங்களா இங்க ஏதாவது விலங்கு ஓடிட்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க போது, இதை சொல்லதான் இங்க வந்தியா, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் அவங்கவுங்க கேம்ப்ல தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எம்மியா உங்க பாய் ஃப்ரெண்ட் எழுந்துப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த மவுண்டைன் நடந்து போலாம், இந்த இடம் வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நடந்து போகணுமா வேணா என்னும் போது, ஏன்னா இப்படி பயந்தாங்குழியா இருக்க, நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டே இருக்கும் போது, சரி டோனாவை கூப்பிடலாம், அவங்க தனியார் அவளுக்கு நம்ம கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கேம்ப் உள்ள போய் பார்த்தா டோனா இருக்க மாட்டா. நைட்டு வாக்கிங் போனவ வந்துட்டா தான் நினைச்சேன், ஏன் இன்னும் வரல, சரி அவ தங்கச்சி கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லி ஹீரோனியா கூப்பிடுறா. ஹீரோனியும் அவங்க தான் வாக்கிங் போயிருப்பா, அவளே வந்துருவா, அவனா குழந்தையா, அவளுக்கு வர தெரியும், நீங்க போங்க நான் இங்க பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேம்புக்குள்ளேயே இருப்பா. நல்லா அக்கா தங்கச்சி, இவ அவளை தேட மாட்டா, சரிவா நம்மளையாவது போற வழியில அவளை பாக்கலாம்னு சொல்லிட்டு எம்மியும் உங்க பாய் ஃப்ரெண்டா நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனியும் அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட, இதுக்கு அக்கா பிடிக்கும், ஆனா சில நேரத்துல அவளுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது, என் கெரியர் பாரு இன்னுமே ஸ்டேபிளா இல்ல, எனக்கு இனிமே பணம் தேவை இருக்கு, எனக்கு என் வேலையே பிடிக்கல, ஆனா பணத்துக்காக அந்த வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, நீ மட்டும் நல்லா சம்பாரிச்சேன்னு வச்சுக்கோயேன், உன் கூட சேர்ந்து நான் லைஃப் நல்லா லீட் பண்ணுவேன், இப்படியாவது கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிடுறா, உன்னை நம்பிதானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. கவலைப்படாத, எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நம்ம லைஃபே செட்டில் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப எம்மியும் உங்க பாய் ஃப்ரெண்டும் நடந்து போவாங்க. டோனா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டே போவாங்க. எந்த ஒரு சத்தமும் கேட்காது. அந்த காட்டுக்குள்ள ஒரு அமைதியும் ஒரு அமானுஷமும் இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணும். இப்போ வாக்கி டாக்கில ஹீரோயினும் என் அக்காவை கண்டுபிடிச்சிட்டியாடி அப்படின்றத அவ கேட்பா. இல்ல நாங்க இங்கதான் தேடிட்டு இருக்கோம், நீங்களும் தேடுங்கன்னும் போது காட்டு சுத்தி இவங்க எல்லாம் தேடிட்டே இருப்பாங்க. அப்ப எமி அவங்க பாய் ஃப்ரெண்டு நடந்து போகும்போது கார் ஸ்லிப் ஆகி எமியோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு குழியில விழுகிற மாதிரி போவாரு. ஆனா அங்க இருக்கிற ஒரு மரத்தை பிடிச்சுப்பாரு. எமியும் ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்றத சொல்லும் போது அவங்க எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் எமியோட பாய் ஃப்ரெண்டுக்கு காப்பாத்தி ஹெல்ப் பண்ணி மேல விட்டுருவாங்க. அப்பதான் ஒரு குழியை அவங்க நோட் பண்ணாங்க. எனக்கு என்னவோ உன்னோட அக்கா இந்த குழியில விழுந்திருக்கலாம்னு தோணுதுன்னும் போது, ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது, சரி நான் அதுக்குள்ள இறங்கி பாக்குறேன்றத அவர் சொல்லுவார். ஆனா எமியும் இல்ல வேண்டாம், இது ஆபத்தான இடம், நீங்க யாருமே இறங்க வேணாம், நம்ம உதவிக்கு யாராவது கூப்பிடலாம், அவங்க வந்து ஏதாவது செக் பண்ணட்டும் போது, பைத்தியமா நீ, என் கேர்ள் ஃப்ரெண்டோட அக்கா கீழே விழுந்திருக்காங்க, அவங்களும் அவன் ஃப்ரெண்டு தானே, எவ்வளவு நேரத்துல நின்று வேடிக்கை பாக்குறது, நான் இறங்கி போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்குவார். அப்படி இறங்கும் போது அவரோட டார்ச் லைட் கீழே விழுந்துரும். அப்பதான் அந்த லைட்ல டோனாவும் நான் இங்கதான் இருக்கேன் என்ன காப்பாத்துங்க அந்த மாதிரி கத்துவாங்க. ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் கீழே வேகமா இறங்கி போவாங்க. அவங்களோட காலம் அங்க இருந்து ஒரு குகைக்குள்ள இருக்கிற கல்லுக்குள்ள மாட்டிரும். இந்த காலம் அவங்களால வெளியே இழுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவரும் எமியோட பாய் ஃப்ரெண்டு கீழே இறங்குவா எனக்கு ஹெல்ப் பண்ணடான்றத சொல்லுவாங்க. ஆனா எம்மியோ இல்ல அவன் வர வேணாம், எனக்கு நோக்கியில ஆபத்து இருக்கிற மாதிரியே தோணுது, நம்ம ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிடலாமே, நீ போகாத அப்படின்றத அவர் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்டும் எனக்கும் கீழே போவேணும்னு தான் தோணுது, வேற வழி இல்லையே, நான் போய் ஹெல்ப் பண்ணணும். இப்போ ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு டோனா கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உங்களை காப்பாத்தேறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது எம்மியோட பாய் ஃப்ரெண்ட் உள்ள வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்லை நகர்த்த முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா கல்லு ரொம்ப வலிமையா இருக்கு, இவங்களால நகர்த்த முடியல. எம்மியும் சரி நான் யாராவது உதவி கூட்டிட்டு வரேன் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் இல்ல நீ போகாத, நீ தனியா போனா காட்டுக்குள்ள தொலைஞ்சிருவேன், நான் மேல வர அதுக்கும் நீ சும்மா இரு அப்படின்றத அவன் சொல்லுவான். ஆனா எம்மி கேட்க மாட்டா. இல்ல நீங்க எல்லாம் கீழே டோனாக்கு துணையா இருங்க, நான் போய் யாராவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. இந்த விஷயம் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வரும். ஏன் அவ சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்றான்னு சொல்லி இவன் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். சரி ஓகே இந்த கல்லை நகுத்தணும்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை, இந்த கோய்க்குள்ள ஏதாவது பொருள் இருக்கா பாருன்னு சொல்லிட்டு எம்மியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லும் போது அங்க இருந்தோம்னா சரி நான் ஏதாவது பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கட்டையை ஒண்ணு எடுக்க பார்ப்பான். அப்படி ஹீரோனே பாய் ஃப்ரெண்ட் ஒரு கட்டையை எடுக்கும் போது ஒரு விஷயத்த
பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போயிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு அங்க கீழே ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோனு என்ன சத்தம், நான் வேணா கீழே வருவான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட வருவா. அக்கா மன்னிச்சிருக்கா, இவ்வளவு நேரம் நீ காணாம போயிட்டேன், நான் கவனிக்காம விட்டுட்டேன், எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் பரவாயில்லடி, நான் தான் ஒரு பைத்தியக்காரி, இருட்டுல யாரும் வாக்கிங் வருவாங்களா, இது தேவைதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பேசிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த பார்த்துட்டு டோனா கிட்ட சொல்லுவான். டோனாவும் உங்க தங்கச்சி கிட்ட நீ அதை போய் பாரு, பார்த்தா மிரண்டு போயிருவேன் அப்படின்றத அவ சொல்றான். என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாரும் ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த உள்ள போய் பார்த்தா இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டு கண்ணு மூடு, கைய காமி அப்படின்றத சொல்றான். என்னடா வச்சிருக்க கையில அப்படின்ட்டு பார்த்தா தங்க கட்டிகளா இருக்கும். இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கா? ஆமா, நம்ம பணக்காரங்களா ஆக போறோம், நமக்கு கொட்ட கொட்ட பணம் வந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான். இதை பார்த்த எமியோட பாய் ஃப்ரெண்டும் சந்தோஷப்படுவான். சரி ஓகே, எமி எங்க இருக்கா? ஓ மை காட், எமி வந்து உதவிக்கு யாரை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காளே, போலீஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல தங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், நம்மளால பணக்காரங்களே ஆக முடியாது, சீக்கிரமா போய் எமியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. இப்ப ஈரனே உங்க அக்காக்கு துணையா இருப்பா. அவங்க அக்கா கிட்ட, அக்கா நல்லா யோசிச்சுக்கோ, இவங்க தங்கம் தோணுன்னு சொல்லி ரொம்ப நேரம் உன்னை இங்கேயே விட்டுருவானுங்க, உனக்கு தங்கம் முக்கியமா உயிர் முக்கியமா யோசிச்சுக்கோக்கான்னும் போது, பரவாயில்ல கொஞ்ச நேரம் நான் வழியை தாங்கிக்கிறேன், ஆல்ரெடி நான் அம்மாக்கே பாரமா இருக்கேன், பணம் பிரச்சனை வேற இருக்கு, இந்த பணம் நமக்கு கிடைச்சா சந்தோஷம் தான் போது, சரிக்கா எனக்கு கொஞ்ச நாளும் மேல ஒரு டவுட்டா இருக்கு, நீ எல்லாம் கொஞ்சம் வினோதமா பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் ரெடி உங்ககிட்ட மறைக்க போறேன், உனக்கே தெரியும் நான் காலேஜ்ல இருந்து பாதிலே வந்துட்டேன், என் பாய் ஃப்ரெண்ட் கூட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையே சோக கடையில முழுகினக்கு அப்புறமா தாண்டி போயிட்டு இருக்கே அப்படின்னும் போது, இல்லக்கா எனக்கு என்னவோ உன்னோட பாடியிலே நிறைய டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன், உண்மை சொல்லு, நீ பிரெக்னெண்டா இருக்கியா உன் பாய் ஃப்ரெண்ட்னால அப்படின்னும் போது அவங்க அக்கா, ஆமா உனக்கு தெரிஞ்சிருச்சா, ஆனா தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாத, நான் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லல, என் குழந்தைக்காக பணம் தேவை, அதனாலதான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு சீக்கிரம் தங்கத்தை நம்மளால எடுக்க முடியுமோ எடுத்துட்டீங்க வந்து போயிடலாம், அது வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், யார்கிட்டயும் சொல்லிடாதடி அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா. சரிக்கா நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எமியோட பாய் ஃப்ரெண்டும் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் எமி தேடி வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனா எமி சும்மா சூறாவளி மாதிரி கடகடன்னு ஓடி போயிருவா. அப்படி ஓடி போகும்போது அதை சுத்தி ஒரே பறவைகள்லாம் சூழ ஆரம்பிக்கும். அவளுக்கு கண்ணு மண்ணு தெரியாம ஓடும் போது கட்டையில இடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இப்ப கணத்தை வந்து பாக்குறா, அவளை சுத்தி பறவைங்களே அவளை குத்த வந்துகிட்டே இருக்கு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆனா அங்க எதுவுமே இல்லை. சரி நம்ம போக ஆரம்பிக்கலாம், சீக்கிரமா காரை எடுத்துட்டு உதவிக்கு யாராவது கூப்பிடலாம், பாவம் எமி வேற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவ காரை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவா. அதே இங்க ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் வேகமா ஓடி போயிருவான். ஆனா அவனை கிராஸ் பண்ணி எமி போயிருவா. என்ன பண்றதுன்னு தெரியாம எமியோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, அவ என்ன கிராஸ் பண்ணிட்டு போயிட்டா, இப்போ ஒரே வழிதான் இருக்கு, நீ தான் அவளை போய் பிடிக்கணும் அப்படின்றத அவன் சொல்லுவான். இவன் வேகமா ஓடி போய் கட்ட கார் கிட்ட வந்து நின்றுவா. எமி நிறுத்திடுவா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கேயே நீ வந்த போது ஒரு உண்மையை சொன்ன வா அப்படின்னு சொல்லிட்டு எம்மியை கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. எம்மியும் நல்லா யோசிச்சுக்கோங்க, பணம் தான் அவனுக்கு முக்கியமா, ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய பேர் எம்மில் போயிருக்காங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கணும் போது, பைத்தியமானி உனக்கு சில ஆசைகள்லாம் இருக்கும்ல, இந்த பணத்தை வச்சு நம்ம ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணலாம். இப்ப டோனாவும் தங்கச்சி கிட்ட என்ன நகர்ந்து அங்க வர முடியல, அந்த இடத்த போட்டோ எடுத்து காமியன்னும் போது இங்க போட்டோ எடுத்துட்டு வந்து அவ காமிப்பா. அந்த போட்டோவை டோனா ஜூம் பண்ணும் போது அவளுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அதே இடத்துல இங்க ஹீரோயினியும் அந்த இடத்த தேடும் போது அவளுக்கு ஒரு பேக் கிடைக்கும். அந்த பேக்ல ஒரு டைரி இருக்கும். அந்த டைரி அவங்க அக்கா எடுத்துட்டு வந்து காமிப்பா. இந்த இடத்துல ஒரு டைரியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எம்மியும் இந்த இடத்துல நம்ம தங்கம் எடுக்கணும்னா நம்ம பொறுமையா இருக்கணும், அப்பதான் இதெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு மண்ணெல்லாம் தண்ணியில அலசி கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே நைட்டு ஃபுல்லா அவங்க அந்த தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் ஆன பிறகு இப்போ அந்த காட்டுக்கு வெளியே இருக்க லேடிக்கு சந்தேகம் வந்துடும். போன பசங்க இன்னுமே வரலையே, அவங்களுக்கு எதாவது ஆபத்து இருக்கும், இதான் நம்மளுக்கான கரெக்டான போய் அவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவங்க காட்டுக்குள்ள வராங்க. இப்ப அவங்க வந்துகிட்டே இருக்கும் போது என்ட்ரன்ஸ்ல ஒரு வயசானவர் இருப்பார். அவரும் நீ ஏன் உள்ள போற, இன்னும் கொஞ்சம் இடத்துல எங்க மழை பெய்ற மாதிரி இருக்கு, ஆபத்து நீ போகாதன்னும் போது, இல்ல சில பசங்க எல்லாம் இதுக்குள்ளதான் போனாங்க, அவங்களுக்கு ஆபத்து நான் வெளியே வர சொல்லணும் போது அவங்க எல்லாம் செல்ஃபிஷா தானே அதுக்குள்ள போனாங்க, அவங்களே வந்துருவாங்க, நீ இன்னும் முதல்ல பாத்துக்கோ அப்படின்னும் போது அந்த பாட்டி ஒண்ணுமே சொல்லாம காரை எடுத்துட்டு வேகமா உள்ள போறாங்க. இப்போ இவங்க எல்லாமே அந்த கல்லை எடுக்கிறதுக்காக சில பொருட்கள் உள்ள வச்சுட்டு கட்டிய தூக்குவாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லு நகுற மாதிரி தெரியும். ஹீரோயினியும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த கம்பி வளைஞ்சி டோனோட கால அந்த கல்லு இன்னுமே ஆழமா நசிக்கிறோம். இதனால அவ கத்த ஆரம்பிப்பா. எல்லாமே பயந்து போயிருவாங்க. ஹீரோயினும் வேணாம் விட்டுருங்க, அவ வழியில துடிக்கிறா, இதெல்லாம் நிறுத்தலாம் சொல்லி அவ கத்துவா. டோனாவும் வாயை மூடுங்க, எனக்கு தானே வலிக்குது, நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப எம்மியும் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதெல்லாம் வேணாம், பாவம் அவ ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருக்கா, நான் வேணா யாராவது எழுப்ப கூட்டிட்டு வரேனே போது, நீ வாயை மூடுறியா, அவ தானே சொன்னா அவளே பாத்துக்கிறேன்னு, நம்ம பிளான் என்ன, இங்க கொஞ்ச நேரம் இருந்து எல்லா தங்கத்தையும் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம உதவிக்கு யாராவது கூட்டிட்டு வந்து இங்க வந்து தப்பிச்சிடலாம், அது வரைக்கும் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி எம்மியும் கத்தி விட்டுவான். எம்மியும் எப்படியோ போங்கடா, நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றீங்க, பட்டாதான் நீங்க திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சைலண்டா அந்த இடத்த விட்டு வேகமா வந்துடுறா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு டோனாவும் நான் ஓகேதான்,
நீங்க திரும்பவும் தங்கத்தை தோண்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருப்பா. இப்ப ஈரனோட பாய் ஃப்ரெண்டோ எம்மியோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய், இங்க பாரு, உன் ஆளு தேவையில்லாம என் வேலையை கெடுக்க பாக்குறா, அவளை நீ தான் அடக்கி வைக்கணும், நீ ஒரு ஆம்பளை தானே, உன்ன மீறி அவ எல்லாமே பண்றா, நீ என்னதான் பண்றன்னு போது இங்க பாரு, ரொம்ப நல்லா மேலாம் கிட்ட பேசாத, என் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியும், நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாதடா, நீ உண்மையாவே வேலைக்கா போற, உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஊரை தானே சுத்திக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நீ அவளை சீட் பண்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், உன் லிமிட் எது நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது, இங்க பாரு, உனக்கும் பணம் தேவைதானே, உனக்கு பணம் தானே உன் பாட்டியை நல்லபடியா பாத்துப்ப, அவ இதுக்கு அடுத்தது என் வேலையில மூக்கு நுழைக்கவே கூடாது, அவளை நீ தான் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டோனா அங்க இருந்து தங்கத்தெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு அமானுஷமான குரல் அங்க கேக்குது. என்னதுன்னு சொல்லி பாக்குற. இப்ப டக்குன்னு ஒருத்தர் ஒரு உருவம் கிட்ட வந்துட்டு போகுது. அலற ஆரம்பிச்சிடலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடி ஆச்சு என்ன ஆச்சுன்னு போது, இல்ல நான் வேற ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பார்த்து பயந்துட்டேன் அவ்வளவுதான் சொல்லி அவங்க கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறான். அந்த டைரிய டோனா பாப்பா. அந்த டைரியில ஒரு நேம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே சிரிச்சுட்டு அங்க இருந்து தண்ணியில அதை போட்டுறாங்க. இப்ப எம்மியும் இந்த இடத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு, இதெல்லாம் நான் ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணனா ரொம்ப ஃபேமஸ் ஆயிருவேன் போது ஹீரோனி, ஆல்ரெடி நீ பணக்கரையாக போறடி, எதுக்கு இந்த தேவையான விஷயம் எல்லாம் பண்ற, அவங்க எல்லாமே அப்படி பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியில போட்ட அந்த டைரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் மாதிரி மாறுது. இப்ப 2 பசங்களும் சேர்ந்து அந்த கல்லை உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி கல்லை உடைச்சுக்கிட்டே இருக்கும் போது எம்மியோட பாய் ஃப்ரெண்டு ரொம்ப டல்லாயிருவான், டயர்டா இருக்குன்னுமா. இப்போ ஈரனோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா இடத்தையும் உடச்சிட்டே இருக்கும்போது தலையில டவுன ஒரு பொருள் வந்து விழுகும். பார்த்தா ஒரு சின்ன சுத்தி தான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கீழே ஒரு தங்க மாதிரி மினுமினுக்க ஆரம்பிக்கும். அதை எடுத்து பார்த்தா ஒருத்தரோட எலும்புல இருக்கிற பல்லு அப்படியே அங்க இருக்கும். அதை எடுப்பாரு, அதுல ஒரு பல்லு மட்டும் தங்க பல்லு. அதை பார்த்து அவர் முதல்ல பயந்து தூக்கி போட்டுருவாரு. ஆனா இது ஒரு தங்கம் தானே, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பல்ல மட்டும் உடச்சி ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு திரும்பவும் தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. அடுத்த கையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தங்கத்தை வச்சு யார் யார் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டே இருப்பாங்க. எம்மியோட பாய் ஃப்ரெண்டு, எனக்கு சில கமிட்மெண்ட் இருக்கு, என்னோட அப்பா என் பாட்டி எல்லாம் நான் பாத்துக்கணும், உங்களுக்கு மெடிக்கல் செலவுலாம் இருக்கு, அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்வாங்க. இப்போ எம்மி கிட்ட கேட்பாங்க. எம்மி என்ன சொல்லுவானா, இது வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, சரி ஓகே டோனா வர கீழே தனியா இருப்பான், நம்மள போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எம்மி கீழே போயிடுவா. இப்ப ஹீரோனிக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கும் போது, எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, சோ நான் நியூயார்க்ல போய் என்னோட டிகிரி படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ டோனா அந்த டைரிய படிப்பா. அந்த டைரியில என்ன எழுதி இருக்கும்னா, இங்க வேலை பார்த்தவங்களோ ஒருத்தரோட டைரி தான் அது. அவர் என்ன சொல்லிருப்பானா, தங்கத்தை நாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் ஒருத்தர் உட முடியாம இறந்து போயிட்டாரு, சில பேர் காணாம போயிட்டாங்க, நிறைய பேருக்கு என்ன இங்க நடக்குதுன்னே புரியல, அப்படி ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு நிறைய வினோதமான விஷயங்கள் நடந்தது. அப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி இங்க ஜோரான மழை பெஞ்சது. அதோட அந்த பேஜ் முடியுது. எனக்கா இதோட முடிச்சிருக்காங்க, என்னவா இருக்கும் தெரியலடி அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும் போது இங்க எம்மியோட பாய் ஃப்ரெண்டு தங்கத்தெல்லாம் செக் பண்ணும் போது அதுல சில பீஸ் காணாம போயிடும். உடனே ஹீரோனி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீராத எடுத்து போது என்ன பார்த்தா திருடா மேத்து அவனுக்கு அப்படின்னும் போது, இல்ல மேபி இது வேற யார்கிட்ட கிடைச்சா இல்ல நம்ம பண்ற விஷயம் இருக்கா தெரிஞ்சா என்ன ஆகணும் போது, அப்பெல்லாம் யாருக்கும் தெரியாது, நம்ம உடனே இங்க வந்து தங்கத்தை எடுத்துட்டு இங்க வந்து போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பான். டக்குன்னு அவங்க கிட்ட அடிக்க போவான். இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாம் தங்கத்தையும் எடுத்துட்டு இங்க வந்து நம்ம போகணும், ஒழுங்கு மரியாதை ஒழுங்கா வேலை செய்ய அப்படின்னு சொல்லி கத்திடுவான். இப்ப டோனாவும் உடம்பு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. இதை எம்மி பாத்துருவா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ரொம்ப முடியலன்னா நம்ம உதவிக்கு யாராவது கூப்பிடலானும் போது ஹீரோனி இரு, அவ பிரெக்னண்டா இருக்கா, அதனாலதான் இந்த சிம்டம்ஸ் இருக்கணும் போது, என்ன சொல்ற பிரெக்னண்டா இருக்கியா, இப்படி உனக்கு நடந்திருக்கே, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமானும் போது டோனா இல்ல குழந்தைக்கெல்லாம் ஒன்னும் இருக்காது, நீ யாரியா, குழந்தைக்கு கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை இருக்கும், இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, உடனே நம்ம இங்க வந்து போகணும். நம்ம வந்து டோனாவும் சரி ஓகே இருக்கிற தங்கம் மட்டும் போதும், அதை எடுத்துட்டு நாளைக்கு இங்க வந்து போயிடலாம் அப்படின்றத அவ சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோனி அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட டோனா சொல்லிட்டா, இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் தான் நம்ம இங்க இருப்போம், நாளைக்கு எல்லாம் இங்க வந்து போக போறோம், முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை எடுங்க, இங்க இருந்து கிளம்பிடலான்னு போது அவன் பாய் ஃப்ரெண்ட் கத்துவான். இல்லையே டோனா ஆல்ரெடி பிளான் ஒத்துக்கிட்டால, இப்ப திடீர்னு கிளம்புறான்ற போது அவ உடனே சரியில்லை, நம்ம இங்க இருந்து போறோம், எவ்வளவு தங்கம் தான் உனக்கு தேவைப்படும், ரொம்ப செல்ஃபிஷா இருக்காருன்னு போது அவன் ஹீரோனியை கத்தி விட்டுருவான். தங்கம் வேணும் தானே, இவ்வளவு நேரம் கூட இருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இப்ப திடீர்னு கிளம்புனா இவ்வளவு தங்கத்தை விட்டுட்டா வர்றது, இங்க இருக்கிற ஒரு தங்கத்தையும் நான் விட மாட்டேன், மொத்தமா எடுத்துட்டு தான் வருவேன், உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா நீங்க வந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லி அவன் கத்தி விட்டுருவான். சரி ஓகே நீ மட்டும் இங்க தனியாரு, நான் இங்க இருந்து போயேன்னு சொல்லிட்டு கத்திட்டு அவ போயிருவா. ஐயோ நான் அவசரப்பட்டு பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சாரி கேட்க வந்துகிட்டு இருப்பான். இப்ப எம்மியும் டோனாவும் அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கும் போதுதான் அதுல லாஸ்ட் மழை பெய்யுன்ற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்றது அந்த புக்ல இருக்காது. அப்பதான் டோனா என்ன சொல்லுவானா, சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்க, இங்க தங்கத்தை எடுக்கிறதுக்காக இங்க இருக்கிற கவர்மெண்ட் இந்தியா நாட்டை சேர்ந்த மக்களை அடிமைத்தனமா இங்க வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த தங்கத்தை தேடும் போது சில பேர் அதை திருடினாங்க, ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது, மாத்தி அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க, அவன் நிறைய பேர் உடல் இங்கதான் இருக்கும்னு நினைக்கணும் போது இனியும் அப்போ இங்கதான் உங்களை புதைச்சாங்களா, யாருக்கு தெரியும் இருக்கலாம் அப்படின்றத அவ சொல்லுவா. எனக்கு என்னும் போது கரெக்டான இடம் தோணல, உடனே
இங்க வந்து போயிடலாம் டோனா, ப்ளீஸ் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. அதே இடத்துல இங்க எம்மியும் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவளுக்கு முன்னாடியே ஒரு உருவம் டக்குன்னு அவளை அட்டாக் பண்ற மாதிரி வரும். பயந்து போயிருவா. அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட இங்க ஆவி இருக்கணும் போது, இங்க பாரு ரொம்ப நேரம் நீ இங்க இருட்டுக்குள்ளே இருக்கனால உனக்கு அப்படி தோணுது, நீ மேல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு வாங்கின போது என்னை பார்த்தா உனக்கு பைத்தியமே தெரியுதா, நான் பேய பார்த்தேன் நம்ப மாட்டேன்ட்டேன், நாங்க வந்து போறேன் உதவி கரை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் இரு இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு பேச போகும்போது இப்போ ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு முன்னாடி தெரியும். யாரதுன்னு பார்த்தா அந்த பாட்டி தான் அங்க வந்திருப்பாங்க. அதே இடத்துல எங்க டோனா கீழே இருக்கும் போது அங்க ஏத்தி வச்ச கேண்டில் எல்லாமே ஒண்ணா அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த பாட்டியும் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு தெரியும், சரி டோனாவோட ப்ரூஃப் எங்கிட்ட தான் இருக்கா, அவ மறந்து வச்சுட்டு போயிட்டா போல, அவகிட்ட நான் கொடுக்க வந்தேன், அது மட்டும் இல்லாம நீங்க கேம்ப் போட்டுருக்கீங்களே, இந்த இடம் கரெக்டான இடம் இல்ல, இது ஆபத்தான இடம், இந்த இடத்த விட்டு நீங்க போங்க, நான் டோனாவை பார்க்கணும்னு சொல்லி அவங்க நடந்து போவாங்க. உடனே என்னையும் மேம் டோனா தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் டயர்டா இருக்கா, நீங்க நாளைக்கு வாங்கல, இல்ல நாளைக்கு நாங்க டைரக்டா அந்த இடத்துக்கு வந்துடும் போது இல்ல நான் டோனாவை பார்க்கணும், நான் அவகிட்ட பேசணும் அப்படின்றத சொல்லுவாங்க. மேம் ப்ளீஸ், அவ தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இப்போ ரீசெண்டா உங்க பாய் ஃப்ரெண்டு கூட அவளை பிரேக்கப் பண்ணிட்டாங்க, அவ ரொம்ப நேரமா தூங்காம இருந்தா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா, நீங்க வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியா, சரி ஓகே நான் போறேன், நாளைக்கு 8 மணிக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா அங்க வந்துருங்க, மத்த டீட்டெயில்ஸ் நம்ம அங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்க இருந்து கிளம்பும் போது இப்ப டக்குன்னு ஹீரோனா உங்க பாய் ஃப்ரெண்டா வருவாங்க. நீங்க என்ன தூங்காம இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க போது, எம்மியா நாங்க டயர்டா இருக்கோம் இப்ப தூங்கிரும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த பாட்டியும் எனக்கு கொஞ்சம் கனவு வந்தது, டோனாக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ கீழே இருக்கிற டோனா ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயங்கரமா அலற இருக்கா. டோனாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பாட்டி அந்த டென்ட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அது குழிக்குள்ளதான் அந்த டென்ட் வச்சிருப்பாங்க. டப்புன்னு உள்ள விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, சரி ஓகே நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், போலீஸ் கிட்ட கால் பண்ணலாமான்னு சொல்லி எம்மியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான். ஆனா டோனாவும் பைத்தியமா நீங்க இவ மட்டும் போலீஸ் கிட்ட சொன்னோம்னா நீங்க தான் மர்டர் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க உங்களை தான் புடிச்சிட்டு போவாங்க, அதனால வேற ஏதாவது நம்ம யோசிக்கணும், இவங்க பாடியை வேற எங்கேயாவது நம்ம மறைச்சு வச்சுக்கலாமா அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த பாட்டி இவ்வளவு நேரம் மயக்கத்துலதான் இருப்பாங்க. எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அந்த பாட்டி ஓடுறாங்க, அவளை போய் பிடிக்கணும்னு சொல்லி எல்லாம் மாத்தி ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஓடும் போதுதான் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த பாத்திருப்பான். ஆல்ரெடி தங்கத்தெல்லாம் ஒரு கவர்ல அவங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. மொத்தம் 10 பாக்கெட்ஸ் இருக்கும். ஆனா அதுல 2 மிஸ் ஆகுது. அதனால அது எங்க போச்சுன்னு இவன் தேடி எடுப்பான். இப்ப எம்மி அந்த பாட்டி பின்னாடியே வேகமா ஓடுவா. மேம் உங்க கண்ணு எங்கிட்ட தான் இருக்கேன், என்னை பார்த்து பயந்து ஓடாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம், எங்கிட்ட இருக்க தங்கத்தை உங்களுக்கு பழைய ஷேர் தரும், ஆனா என்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு போது அது தங்கம் கிடையாது, அது ஒரு சாபம், அதை நீங்க தொட்டுட்டீங்க, இதுக்கு அடுத்து நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மறைஞ்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவளும் கிட்ட போயிட்டே இருப்பா. இப்ப அவளை அட்டாக் பண்ணி இந்த கண்ணை பிடிங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு கன் சவுண்ட் கேட்கும். எம்மியோட பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தா 2 பேரும் விழுந்து கிடப்பாங்க. என்னாச்சு எம்மி இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா எம்மி அந்த பாட்டியை ஷூட் பண்றப்ப தெரியாம அந்த பாட்டி இறந்து போயிருப்பாங்க. இப்ப ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் வரான். அந்த பாட்டியோட பாக்கெட்ல அந்த தங்கம் கட்டி இருக்கான்னு பாருன்னும் போது பைத்தியமா நீ அந்த பாட்டி செத்து போயிட்டாங்கடா பாரு அப்படின்னும் போது செக் பண்ணுவா, இருக்காது. எம்மியோ பயந்துட்டே இருப்பா. சரி ஓகே அந்த பாடியை தூக்கிட்டு வா, இவ்வளவு எங்கேயாவது புதைச்சு வைக்கணும் போது எம்மியோட பாய் ஃப்ரெண்ட் என்னடா பண்றப்ப, நம்ம இங்க வந்து தப்பிக்கணும், எல்லா பணத்தையும் தூக்கிட்டு ஓடணும், சீக்கிரமா அவளோட பாடியை தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டனலுக்குள்ளேயே தூக்கி போட்டுருவாங்க. இப்ப மாத்தி எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். எம்மி இப்படி பண்ணிட்டாலே எம்மியை போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. டோனாவும் எம்மிக்கும் ஒன்னும் ஆகாது, இப்ப மழை தானே பெய்யுது, இந்த லேடிய இங்கேயே விட்டுட்டு போயிடலாம், மழை பெஞ்சு இந்த இடம் ஃபுல்லா தண்ணி ஆயிரும், அவ பாடி இருக்கிறது யாருக்கும் தெரியாது, நம்ம தங்கத்தை எடுத்துட்டு கார்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் சரி இருக்கிற கொஞ்சம் தங்கத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னுவா. சரி இப்ப காரை இங்க எடுத்துடணுமே, யார் போவீங்க போது எம்மி பயந்துட்டே இருப்பா. நான் அந்த பாட்டி ஷூட் பண்ணிட்டு தெரியாம தான் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு இப்ப சாபம் வந்துருமே அப்படின்னு புலம்பிட்டே இருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, இப்ப புலம்பு. சரி இப்ப காருக்கு அது யார் எடுக்க போறீங்க, எம்மி நீ தான் போய் எடுக்கணும், இவ்வளவு நாளா உன்னால தானே இந்த பிரச்சனை போது ஹீரோனி அவ எப்படி போவா, மழை பெய்யுது இருட்டுல அவ எங்க போயிட தேடுவானும் போது அப்ப நீ போறியானும் போது அவ வாய மூடி இருக்கும் போது எம்மி இல்ல நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காரை எடுக்கிறதுக்காக அவ வெளியே வேகமா ஓடி போவா. இப்ப என்னோட பாய் ஃப்ரெண்டு தங்கத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் எடுத்துட்டே இருக்கும்போது இப்ப மழை பெய்யும், அந்த குழிக்குள்ள அதிகமா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்ப டோனாவும் தண்ணி வந்துட்டே இருக்கு, நான் முழுகிருவேன்னு நினைக்கிறேன், ஹீரோனியோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் தங்கத்தை எடுக்கிறதுக்கே தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து ஹீரோனியும் பாவண்டாவ பிரெக்னெண்டா இருக்காடா அவளுக்கு ஹெல்ப் பண்ணடான போது எனக்கு தங்கம் தான் முக்கியம்னு சொல்லி தங்கத்தையே அவன் எடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து எம்மியோட பாய் ஃப்ரெண்டு கோவம் வந்துடும். அதனால அவங்க கிட்ட இந்த வாக்கி டோக்கி எடுத்து போலீஸ் கிட்ட இங்க நாங்க குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு எங்களை காப்பாத்துவாங்கன்னு சொல்லி லொகேஷன் சொல்லிடுவான். இதனால அவனுக்கு செம்ம கோவம் வந்துடும். ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு கொலைய பண்ணிடுவான். இதை பார்த்து ஹீரோனி பயந்து போயிடுவா. நீ இவ்வளவு மோசமானவனா செல்ஃபிஷா இருப்பேன்னு நினைச்சு பாக்கல, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துட்டா, அவன் முழுகிட்டு இருக்கான போது அவ செத்து போனா கூட போட்டோம், எனக்கு தேவை தங்கம் அப்படின்றத அவன் சொல்லுவான். இதை கேட்ட டோனாவும் என்னோட ஷேர் நான் உனக்கே கொடுத்துறேன், என்னை மட்டும் உயிரோட காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்லி அலறிட்டு இருப்பா. ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் சுத்தமா அவளை கண்டுக்க மாட்டா. இப்போ டோனா என்ன சொல்லுவானா, அது உன் குழந்தை தானா என் வயிற்றுல இருக்கு, என்னை காப்பாத்துனும் போது இதை கேட்ட ஹீரோனியே செம்மையா ஷாக் ஆயிடுவா.
அட கடவுளே, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல, நான் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுவா. டோனாவும் நான் சொல்றதை கேளுடின்னும் போது என்கிட்ட பேசாத, இப்படி பண்ணா நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தி நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு மேல ஏற ட்ரை பண்ணுவா. அதே நேரத்தில் அவளோட பாய் ஃப்ரெண்டும் நீ உயிரோட தானே பிரச்சனை, நீ செத்து போன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணுவான். இதெல்லாம் பார்த்து ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல வேணாம், அவளை விட்டு பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அவ பாவனா சரி, காணா போனா அந்த 2 தங்க பேக் எங்க இருக்கு நீ போய் கண்டுபிடி, நீ கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்ததான் உன் அக்கா அவனை காப்பாத்துவேன்றத அவன் சொல்லிடுவான். சரி நானே அதை தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ள அவன் மேல ஏறி போய் தேட முயற்சி பண்ணுவான். அதே இடத்துல இங்க அவன் அங்க தங்க இருக்கிற அந்த இடத்துல இன்னுமே தோண்டிக்கிட்டே இருப்பான். அப்படி தோண்டிட்டே இருக்கும்போது ஒரு ஓட்டமா அது இருக்கும், அதுல ஏதோ ஒண்ணு அவன் கையில மாட்டோம். இது மிகப்பெரிய தங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அவன் அப்படியே இழுக்க ஆரம்பிப்பான். அதே இடத்துல இங்க ஜோருன்னு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மேல இருக்கிற ஹீரோனி கிட்ட ஒரு சவுண்டு கேட்கும். அந்த ஆத்மாக்கள் எல்லாருமே அவகிட்ட வந்து இங்க இருக்கிற கல்லு தண்ணி காத்து எல்லாத்துலயும் என்னோட ஆத்மா இருக்கு, அவ்வளவு சீக்கிரத்தை இந்த தங்கத்தை விட்டு உங்களால தப்பிச்சு போக முடியாது, இந்த தங்கம் எல்லாம் இந்த பூமிக்கு தான் சொந்தம் அப்படின்ற குரல் கேட்டுட்டே இருக்கும். அவ பயந்து போயிருவா. இங்க தண்ணி அதிகமா வந்துகிட்டே இருக்கும். டோனா தண்ணில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிச்சிருவா. அவ அலற சவுண்டு அவளோட தங்கச்சி கேட்கும். அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருப்பா. அதே நேரத்துல இங்க இதனோட பாய் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த பிடிச்சி இழுப்பான். பார்த்தா அது எல்லாமே மனுஷங்களோட எலும்புதான். தங்கத்தை தோண்ட வந்தவங்க தான் இங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட சடலம் எல்லாத்தையும் அவன் பார்த்து மிரண்டு போயிருவான். அவன் இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையும் பேக்ல மாட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க வருவான். இப்போ டோனா தண்ணியில மூழ்கிட்டே இருக்கா. அப்படி மூழ்கிட்டே இருக்கும் போதுதான் அவகிட்ட ஒரு எலும்பு மட்டும் தண்ணியில கிடைக்கும். அந்த எலும்பை வச்சு அந்த கட்டையை தூக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்துருவா. ஹீரோனோட கையை அவங்க பாய் ஃப்ரெண்ட் டைட்டா புடிச்சிட்டு என்ன காப்பாத்துல உன்னையும் உங்க அக்காவையும் கொலை பண்றேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருப்பான். இதை பாத்துக்கிட்டே இருப்பா டோனா. இவ்வளவு செல்ஃபிஷானவன் என் லைஃப்ல தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சுத்தி எடுத்து அவனை அடிச்சு தண்ணிகளை தள்ளி விட்டுட்டு மல்கியா பண்ணிடுவா. இப்ப அவ கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வருவா. அவ தங்கச்சியும் அவள் காப்பாத்துறதுக்கு கை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இங்க எமி ஓடிக்கிட்டே இருப்பா. அந்த மலையிலும் இருட்டிலும் ஓடிக்கிட்டே இருக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து நிப்பாரு. அவர்கிட்ட என்ன காப்பாத்துங்கன்னும் போது உன்னை காப்பாத்துறாம, ஆனா என்னோட ஒய்ஃப் இங்க வந்தாலே அவளும் இங்க ஒரு டூரிஸ்ட் கைட் தான், அவன் நீ பாத்தியா, நான் எல்லா இடத்தையும் தேடிட்டேன், அவ எங்க இருக்கானே தெரியல, அவளுக்கு வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா தாங்கவே முடியாதுமா, அவ இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியான போது அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும், நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ அப்படியே அழுதுகிட்டே அவரை கூட்டிட்டு வருவா. எங்க ஹீரோனி அவங்க அக்காவோட கையை பிடிச்சிட்டு மேல ஏறுக்கானும் போது அவ ஏறும் போது இப்போ ஆப்போசிட்ல ஒரு பேக் கிடைக்கும். அதுல ஃபுல்லா தங்கமா இருக்கு. இது எடுத்தா நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும், இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க அவன் முயற்சி பண்ணுவா. ஆனா ஹீரோனே அக்கா வேணாக்கா, தங்கமே வேணாக்கா, நம்ம இருந்து உயிரோட போனாலே போதும்னு சொல்லிட்டு அவளுக்கு தங்கத்திலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவ அக்காவை மட்டும் காப்பாத்தான் நினைப்பானா. அவ எனக்கு இந்த தங்கம் முக்கியம், அப்பதான் என் குழந்தையோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி அதை எடுக்க முயற்சி பண்ணுவா. அப்படி எடுக்கும் போது இப்ப ஜோருன்னு மழை பெய்யும். அங்க இருந்த ஒரு மரமும் மணலும் சரிஞ்சு அப்படியே அந்த குழியை முழுசா மறைச்சிரும். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ தங்கச்சி மேல இருந்து கத்த ஆரம்பிப்பா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எம்மி அந்த ஆளை கூட்டிட்டு சில ஆட்களையும் கூட்டிட்டு வருவா. வந்து பார்த்தா அங்க ஒரு குழி இருந்த மாதிரி அடையாளமே இல்லாம மண்ணு ஃபுல்லா மூடி இருக்கும். என்ன ஆச்சுன்னும் போது எல்லாமே இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவ கதறி கதறி அழுக ஆரம்பிப்பா. இப்போ ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இங்க வாழ்ந்த சில பேர் அரசாங்கத்துக்கு தங்களோட நிலத்தை கொடுக்காம சண்டை போடும்போது நிறைய பேர் இறந்தாங்க. அதுல முக்கியமா ஒரு பையன் இறந்தா அவங்க அப்பா இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் என்னோட ஆத்மா இருக்கு, இந்த இடத்த விட்டு ஒரு பொருளையும் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லி சாபம் விட்டு இறந்து போயிருப்பாரு. அவரோட பையனும் அவரும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சாவுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. இங்க வந்த கவர்மெண்ட் ஆபீசர், அந்த ஆபீசருங்கள 3 பேரும் யாருன்னா எம்மியோட பாய் ஃப்ரெண்ட், ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட், டோனா. இவங்க 3 பேர் தான் அந்த காலத்துல எல்லாரோட சாவுக்கு காரணமா இருந்திருப்பாங்க. சோ இங்க இருந்து பழங்குடியினர் அந்த பழி வாங்கணும்னு சொல்லிதான் இந்த ஜென்மத்துல பிறந்த அவங்கள பழி வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி படத்தோட எண்ணில வித்தியாசமா முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படம் பேராசை பெருநஷ்டம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இந்த படம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஹீரோனியும் எம்மியும் மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் தங்கத்துல ஆசையே இருக்காது, அதனாலதான் அவங்க உயிரோட தப்பிச்சு போயிருப்பாங்க. சோ அடுத்த ஒரு வித்தியாசமான பிரச்சனை உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென் பை பை.